ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது நீங்கள்கிட்ட போஸ்ட் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. போஸ்ட்லாம் ஹீலிங் வேணும்னா அதுக்கும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். Five of Pentacles, Page of Swords, Two of Pentacles, World, Justice, Tower, King of Cups, Strength, Hanged Man, Fool, Queen of Cups, Page of Wands. So bottom of the deck, Six of Wands. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசினேட்டாக அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இது ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஃபுல்லோட எனர்ஜி நின்றுட்டு, இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ஒரு பர்சன் இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. ஏன்னா இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு பர்சன் ஃபாஸ்ட்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி நின்றுருப்பாங்கன்னா, தன்னோட காரியத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தன்னோட ஃபேமிலி, தன்னோட கேரியர், தன்னோட ஃப்ரெண்ட்ஸு, தன்னை சந்தோஷமாக வைக்கிறதுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டனோ அதுக்கு மட்டுமே ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கிடையாது. மேபி இந்த ஒரு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 24/7 நீங்கள் அவைலபிளாக இருக்கலாம், கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். இந்த ஒரு பர்சன் ஒன்றும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டுல. ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு தன்னோட விஷயம் தான் இம்பார்ட்டன்ட். யார் எப்படி போகிறா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும், ப்ராக்டிக்கலாக இருந்துப்பாங்க. எமோஷ்னலாக அந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, எமோஷ்னலாக திங்க் பண்ணிட்டு இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் இது ஃபாஸ்ட்டில் ஃபுல் ப்ராக்டிக்கல், ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் தன்னோட ஃபேமிலிக்கு கொடுத்துருப்பாங்க. தன்னோட கேரியர், தன்னோட ஃப்ரெண்ட்ஸு, தன்னை சந்தோஷமாக வைக்கிறதுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும் இந்த ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு சுத்தமாக ஒரு வேல்யூ, ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த ஒரு பர்சன் கொடுத்துட்டு கிடையாது. நீங்கள் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், சேசிங் பண்ணலாம், ஐ டோன்ட் கேர், மைண்ட் பண்ணிட்டு இல்லை உங்களா. நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் எடுத்தாலும் இந்த ஒரு பர்சன் அதுக்கு ஈக்குவல் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இல்லை. ஓகே, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் 110% எஃபர்ட் கொடுத்துருக்கலாம். உங்களோட ஃபீலிங்ஸு, எமோஷன் இந்த ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் சுத்தமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு கிடையாது. இந்த ஒரு பர்சன் ஸ்நேகம் உண்டான்னு கேட்டால் ஸ்நேகம் உண்டு. பட் இந்த ஒரு பர்சனுக்கார எமோஷ்னலி அவ்வளோ சீக்கிரமாக யார் கூட கனெக்ட் ஆகாத ஒரு பர்சன். ஏன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன் எமோஷ்னலி யாரு கூடயும் கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் அவைலபிளாக இருக்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு, பட் இந்த ஒரு பர்சன் ஸ்நேகிதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை, ஹைட் பண்ணிட்டு உண்டு. ஓகே ஓகே, இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியாவில் நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எல்லாருக்கும் இல்லை சிலருக்கு நீங்கள் வந்து சோஷியல் மீடியா வழி நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஒரு பர்சன் இந்த பர்சனுக்கு நீங்கள் 24/7 நீங்கள் அவைலபிள்னு தெரியும். நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்கு ஸ்நேகிக்கிறீங்கன்னு தெரியும். இந்த ஒரு பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியும். எல்லாம் தெரியும் இந்த ஒரு பர்சனுக்கு. பட் இவர் மைண்டு கொடுத்துட்டு இல்லை, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. ஏன்னா ப்ராக்டிக்கல் மைண்ட் தன்னோட சந்தோஷங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. நீங்கள் எமோஷ்னலி கனெக்டட்.
ബട്ട് ഇതൊരു പേഴ്സണുக்கு സ്നേഹമുണ്ടെങ്കിൽ സ്നേഹമുണ്ട് பட் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டில்ல. ஓகே, எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்ல. இந்த ஒரு பர்சன் மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா தன்னோட ஒய்ஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, அதே மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தாச்சுன்னா தன்னோட ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. பட் உங்களுக்கு அது நீங்கள் வெயிட்டிங் எனர்ஜியில் நிற்கிறீங்க. இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்க, இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு, நீங்கள் உண்மையாக ஸ்நேகிச்சுண்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் 110% நீங்கள் எஃபர்ட் கொடுத்துருண்டு. பட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருது. நமக்கு அது கார்டில் கரெக்டாக தெரியுது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த சைடில் பார்க்கும்போது தெரியுதுல்ல. ஸோ 2 பேர் இதில் உட்காந்துருக்காங்க. பட் இந்த ஒரு பர்சன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தேர்ட் பார்ட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருண்டு. தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வெயிட்டிங், நீங்கள் அந்த ஒரு பர்சனையும் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு நபராக இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டுல இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கிங்கும் வந்துட்டு குயினும் வந்துட்டு. ஸோ 2 பேரும் ஈக்குவல் எனர்ஜி ஆகும். அவங்க கிங்குனா நீங்கள் குயின். பட் என்ன நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இல்லை. 2 பேரும் சேம் எனர்ஜி, சேம் கேரக்டர்ஸ். 2 பேரும் வந்து மேபி ஒரு சிலவங்க இதில் வந்து சிலவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம். ஸோ அவங்க கூட இந்த ரீடிங் பார்க்குறதா இருக்கலாம். 2 பேரும் சேம், 2 பேரும் ஈக்குவல் குவாலிட்டி எல்லாமே உண்டு. பட் என்ன நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு, பட் இந்த ஒரு பர்சன் எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் ஹைட் பண்ணிட்டு உண்டு. உங்கள் கூட கனெக்ட் தான், எமோஷ்னலி கனெக்டட் தான். பட் ஏன்னா இப்போ நம்ம எமோஷ்னலி கனெக்ட் ஆனாலும் நம்ம எப்போவுமே அவைலபிள்னு சொல்லும்போது நம்மளோட ஸ்நேகம் அவங்களுக்கு தெரியாதில்ல. எப்போவுமே நம்ம அவைலபிள் சொல்லும்போது அவங்களுக்கு நம்மளோட மைண்ட் பண்ண மாட்டாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்நேகம் உண்டு. பட் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டுலாம் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு உண்டு, ப்ராக்டிக்கலாக நின்றுட்டு உண்டு, தன்னோட காரியத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன எஃபர்ட் கொடுக்க முடியுமோ எல்லா எஃபர்ட்டும் கொடுத்தாச்சு. கொடுத்து இனி ஒன்றும் டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன் ஆகியாச்சு. சரி, ஓகே, நமக்கு நம்ம என்னெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கணுமோ எல்லா ஸ்டெப்பும் எடுத்தாச்சு. இனி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்லிட்டு நீங்கள் கிடைச்ச சுச்சுவேஷன் நீங்கள் சைலண்ட் ஆகிருக்கலாம், வேறு வழி இல்லை. ஸோ நீங்கள் சைலண்ட் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு பர்சன் வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மேபி நீங்கள் வந்து எமோஷ்னலி கனெக்டட் தான், இவரும் எமோஷ்னலி கனெக்டட் தான், 2 பேருமே எமோஷ்னலி கனெக்டட் தான். பட் என்ன நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு உண்டு, பட் இவங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் ஹைட் பண்ணிட்டு உண்டு. ஸோ ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் ஒரு வேல்யூ கொடுக்காம ரிலேஷன்ஷிப்பை வந்து கழிஞ்சிட்டு உண்டு. ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து மிஸ் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷன் ஆகிட்டு, இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன் வந்துட்டு, ஒரு பீஸ் இல்லாத சுச்சுவேஷன் ஆகிட்டு. நமக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போன பிறகு இந்த ரிலேஷன்ஷிப் டோட்லி ஒரு செப்பரேஷனில் வந்த பிறகு இந்த ஒரு பர்சனல் லைஃப் பார்த்து இம்பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷன் ஆகிட்டு. ஓகே, பேலன்ஸ் இல்லை, ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நம்ம சொல்லுவோம்ல நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் ஆகிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டவர் கார்டு வந்துட்டு. ஓகே, அது டவர் கார்டு சொல்லும்போது அது இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் டவர் மூமெண்ட் இந்த ஒரு பர்சன் ஃபேஸ் பண்ணுறாங்க கரண்ட் சுச்சுவேஷன். அது ஃபேஸ் பண்ணிட்டு. ஏன்னா அது வந்து யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கு டவர் மூமெண்ட் கொடுத்துட்டு. ஏன்னா எப்போவுமே எமோஷ்னலி ஒரு பர்சன் உண்மையாக ஸ்நேகிக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க, உண்மையான உங்களுக்காக நீங்கள் இந்த பர்சனுக்கு ஏங்கிட்டு இருக்கிறீங்க. பட் எதுவுமே வந்து மைண்ட் பண்ணாமல், எதுவுமே உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஈகோ ஆட்டிடியூடையும் காட்டி நஷ்டப்படுத்திட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேல்யூ கொடுக்காம தன்னோட தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எத்தனை மாத்திரம் வேல்யூ நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ அதனால் மேபி யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கு டவர் மூமெண்ட் கொண்டு வந்து கொடுத்துரும். டவர் மூமெண்ட்டில் இந்த ஒரு பர்சனுக்கு அது டவர் மூமெண்ட் ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, அது யூனிவர்ஸ் இப்போ வந்து நம்ம லைஃப்பில் இப்போ நமக்கு ஒரு பர்சன் வந்து உண்மையாகவே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒருத்தவங்க உண்மையாகவே துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் நம்ம சாதாரண மனுஷங்க, நம்மளால் வந்து யாருமே பழி வாங்க முடியாதுல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இவங்க வந்து ஏமாற்றிட்டாங்க, சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க, கொஞ்ச நாள் நம்ம இருந்தாலும் அடுத்து நம்ம வந்து விலகிடுவோம். சரி, ஓகே, நம்ம அது மறந்து போயிடும். ஓகே, அதே மாதிரி ஏன்னா நம்மளால் வந்து இப்போ ஒருத்தவங்க நம்மளை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க, அழி வச்சுட்டாங்க, சீட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாதுல்ல.
நம்ம தண்டனை கொடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும், கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணி நம்ம சைலண்ட் ஆகிடும். பட் யூனிவர்ஸால் கொடுக்க முடியும் தானே, ஒருத்தவங்களுக்கு என்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு என்ன தண்டனை வேணாலும் யூனிவர்ஸால் கொடுக்க முடியும் தானே, நம்மளால் டைரெக்டாக போய் கொடுக்க முடியாதுல்ல. அதே மாதிரி இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் வந்துட்டு மேபி இந்த ஒரு போர்ஸ் இந்த டவர் மூமெண்ட்டில் வந்து ஒரு என்லைட்மெண்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனுக்கு ஈகோ, ஆட்டிடியூடு, ஒரு ப்ராக்டிக்கல் மைண்டுனா அந்த ப்ராக்டிக்கல் மைண்டெல்லாம் இந்த ஒரு டவர் மூமெண்ட்டில் வந்து சேஞ்ச் ஆகும். அது யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி லெசன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி பாத் இந்த ஒரு போஸ்டோட கண்ணுக்கு முன்னே வந்து போகும். அதுக்கேற்ற மாதிரி லெசன்ஸ் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. நம்ம வந்து ஒருத்தவங்களை திருத்தணும்னு நினைக்கிறோம், நம்ம வந்து ஒருத்தவங்களை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம், ரியாலிட்டி நம்ம புரிய வைக்கணும்னு நினைக்கிறோம். பட் அவங்களுக்கு அது புரியாது. பட் யூனிவர்ஸால் புரிய வைக்க முடியும். அதே மாதிரி இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் டவர் மூமெண்ட் வந்துட்டு. ஸோ இந்த ஒரு டவர் மூமெண்ட்டில் இந்த ஒரு பர்சனோட ஈகோ, ஆட்டிடியூட் எல்லாமே டெத் ஆகும். ஈகோ, ஆட்டிடியூட் தான் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக, யார் எப்படி போனால் என்ன, எனக்கு நான் தான் முக்கியம், நான் ப்ராக்டிக்கலாக தான் இருப்பேன், என்னை சுற்றி எத்தனை பேர் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவங்க பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த டவர் மூமெண்ட்டில் இந்த பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் வரும். அது யூனிவர்ஸ் சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. ஓகே, இவரோட லைஃப்பில் டவர் மூமெண்ட் வந்துட்டு. இவருக்கு டவர் மூமெண்ட் சொல்லும்போது இவருக்கு நிறைய லெசன்ஸ் யூனிவர்ஸ் கொடுத்துட்டு. நிறைய அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் க்ரியேட் ஆகிட்டு. இந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகிறதுக்கும், இந்த ஒரு பர்சன் திருந்துறதுக்கும், இந்த ஒரு பர்சனோட ஈகோ டெத் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு. ஸோ அதனால இந்த ஒரு பர்சனல் லைஃப் கரண்ட் சுச்சுவேஷனில் இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன் வந்துட்டு, ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு. பேலன்ஸ் இல்லை, இவர் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, தன்னோட லைஃப்பை வந்து மேபி இந்த ஒரு பர்சனுக்கு டவர் மூமெண்ட்டுங்கிறது எப்படி, அது டவர் மூமெண்ட்டுங்கிறது எப்படி வேணும்னு வரலாம். ஃபேமிலிக்குள்ளே வரலாம், இல்லைன்னா கெரியரில் வரலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் வரலாம். ஸோ எப்படி வேணாலும் ஒரு ஆளுக்கு லைஃப்பில் டவர் மூமெண்ட் வந்து என்ட்ராகலாம். ஓகே, ஸோ அவருக்கு லைஃப்பில் சுத்தமாக பேலன்ஸ் இல்லை, ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு ஸ்மூத் கோயின் இல்லை. இவர் ட்ரை பண்ணுறாரு, இவர் தன்னோட லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு, பேலன்ஸை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் யூனிவர்ஸில் ஒரு பார்வையில் தப்பிக்க முடியாதுல்ல. மனுஷனோட பார்வையில் நம்ம தப்பிச்சிடலாம். நீங்கள் பண்ண தப்பை வந்து மனுஷங்கிட்ட மூடி மறைச்சிடலாம், பட் கடல்கிட்ட மூடி மறைக்க முடியாதுல்ல. நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும். அது நம்ம நல்லது பண்ணால் நமக்கு நல்லது திருப்பி கிடைக்கும், கெட்டது பண்ணால் நமக்கு அதுவுமே டபுள் மடங்கு திருப்பி கிடைக்கும். இந்த ஒரு பர்சன் உங்களை ஏமாற்றிருக்கலாம், அழை வச்சிருக்கலாம், கஷ்டப்பட்டுருக்கலாம். அது மனுஷனோட கண்ணை மூடி மறைச்சலாம், ஆனால் கடவுளோட கண்ணை மூடி மறைக்க முடியாதுல்ல. ஸோ அதனால கரெக்டாக சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்ன ட்ரை பண்ணி இவருக்கு லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை. ஸோ டோட்லி ஹேங் ஆகிட்டு, ஹேங்க்ரிமன் கார்டு நமக்கு வந்துட்டு. ஸோ அதனால இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் டோட்லி இவர் ஹேங் ஆகிட்டு. என்ன பண்ணணும், என்ன முடிவெடுக்கணும், ஒன்றுமே தெரியாத ஒரு சுச்சுவேஷன், டோட்லி ஹேங் ஆகிட்டு. என்ன நடக்குது, ஓகே, ஏன் நம்ம லைஃப் இந்த மாதிரி போயிட்டு ஒரு பீஸ் இல்லாமல், ஒரு சமாதானம் இல்லாமல் ஏன் லைஃப் நம்ம போயிட்டு இருக்குது, டோட்லி ஹேங் ஆகிட்டு. எதனால நம்ம லைஃப் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு, ஏன் நம்ம லைஃப்பில் என்ன ட்ரை பண்ணாலும் ஏன் நம்மளால் வந்து ஒரு லைஃப் ஒரு பேலன்ஸ் கொண்டு போக முடியலை, ஹேங் ஆகிட்டு இவர் டோட்லி. அது மட்டும் வந்து ஒரு பர்சன் ஃபிசிக்கலி உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு, பட் மெமரியில் ஸ்டக் ஆகும். உங்களை விட்டு முழுசாக மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, மைண்டுக்குள்ளே உண்டு. இப்போ நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் பிளாக் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் பிளாக் பண்ணலாம். மைண்டில் பிளாக் பண்ண முடியல, மைண்டில் எப்போவுமே உண்டு இல்லை. அதே மாதிரி இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டு, மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு, மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு அது இவருக்கு மனசிலாகுது. இந்த ஒரு பர்சனல் லைஃப்பை விட்டு போன பிறகு என் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவருக்கு லைஃப் மேபி இவருக்கு கெரியரில் பிளாக்கேஜ் வந்திருக்கலாம், ஃபினான்ஷியல் பிளாக்கேஜ் வந்திருக்கலாம், ஆனால் ஃபேமிலிக்குள்ளே இவருக்கு வந்து எல்லாமே இவருக்கு வேறு மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம். அப்போ இந்த பர்சனல் லைஃப்பில் எந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் இருக்கும்போது இவருக்கு அது மனசிலாகுது. அது மனசிலாக யூனிவர்ஸ் வச்சுட்டு இவருக்கு தெரியுது. கரண்ட் சுச்சுவேஷன் என் லைஃப் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாமல் ஒரு இம்பேலன்ஸ் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்குன்னா அதுக்கு முழுக்க நான் தான் காரணம். ஏன்னா நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அதனோட கர்மாவை நான் ஃபேஸ் பண்ணுறேன். அதனால தான் என் லைஃப் இந்த மாதிரி ஆகிட்டு. அதான் டோட்லி இந்த ஒரு பர்சன் ஹேங் ஆகிட்டு. அது இந்த போஸ்ட்டுக்கு அந்த ரியலைசேஷன் வருது. ஏன்னா நமக்கு எந்த பக்கமும் நிம்மதி இல்லை, எந்த பக்கமும் நமக்கு சமாதானம் இல்லை, எங்கே போனாலும் ப்ராப்ளம், நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சில விஷயம் நமக்கு அது யூனிவர்ஸ் கிட்ட நம்ம போகும்ல. அப்போ யூனிவர்ஸை தேடி போகும்போது நமக்கு சில விஷயங்கள் நமக்கு அது ஒரு ரியலைசேஷன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ரியலைசேஷன் உண்டு.
ஓகே, இந்த ஒரு போஸ்டருக்கு தெரியுது நமக்கு ஜஸ்டிஸ்னு ஒரு கார்டு வருது. ஸோ இந்த ஒரு போஸ்டருக்கு தெரியுது எஸ் இந்த ஒரு போஸ்டர் உங்கள் கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்படி கனெக்டடோ அதே மாதிரி இவங்களும் எமோஷனலி கனெக்டட். பட் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இந்த ஒரு போஸ்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே, பட் இந்த ஒரு போஸ்டர் தெரியுது நீங்கள் இந்த ஒரு போஸ்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எமோஷனலி கனெக்ட். இந்த ஒரு போஸ்டரை விட்டு நீங்கள் எந்த சுச்சுவேஷன் மூவ் ஆன் பண்ண மாட்டீங்க, எப்போ போகணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த ஒரு போஸ்டர் தெரியுது. இந்த ஒரு போஸ்டரோட மைண்டுக்குள்ளே எஸ் நான் இந்த ஒரு போஸ்டர்கிட்ட நான் பிஹேவ் பண்ண விஷயங்கள் எதுவுமே ஜஸ்டிஸான விஷயங்களே கிடையாது, எல்லாமே இன்ஜஸ்டிஸான விஷயங்கள். அதனால இந்த கரண்ட் சுச்சுவேஷன் லைஃப் இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் கோயின் இல்லாமல் போயிட்டுருக்குது, ஒரு டவர் மூமெண்ட் லைஃப்பில் வந்துட்டுருக்குன்னா காரணமாக தான். ஏன்னா உண்மையான ஒரு அன்பை நான் என்ன சொல்கிறது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நான் ப்ராக்டிக்கல் நின்றுட்டேன், என்னோட காரியத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு வேதி அனுபவிச்சிருக்காங்க எதையுமே திங்க் பண்ணாமல் நான் ஒரு ப்ராக்டிக்கல் மைண்டோடு நின்றுட்டேன். நான் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டல, அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு. ஓகே, நமக்கு தெரியும் இந்த ஒரு போஸ்டர் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த ஒரு போஸ்டருக்கு தெரியுது நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரூவாக நிறுத்திக்கிறீங்க, உண்மையாக நிறுத்திக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் இந்த ஒரு போஸ்டரோட மைண்டுக்குள்ளே உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லை நமக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் சோர்ஸ் கார்டு நமக்கு வந்துட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போர்ஷன் நான் சொன்னேன் இவங்க லைஃப்பில் இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன், பேலன்ஸ் இல்லை. அப்போ இவங்க திங்க் பண்ணி பார்க்குறாங்க நம்ம லைஃப் எப்போ நல்லா இருந்துச்சு, நீங்கள் இருக்கும்போது இவங்க லைஃப் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு போஸ்டரை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு போர்ஷனுக்கு இந்த ஒரு போர்ஷனை ஒரு சந்தோஷம் கொடுத்துருப்பீங்க, இந்த ஒரு போர்ஷன் சோகமாக இருக்கக்கூடிய டைம் நீங்கள் இந்த ஒரு போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசி அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு போஸ்டரோட மைண்டை மாற்றி அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு போஸ்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த ஒரு போஸ்ட்டுக்கு தெரியுது என் லைஃப் இப்போ இம்பேலன்ஸ் ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லைன்னா என் லைஃப்பில் ஏன் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படி நினைக்கும் போது ஒரு போர்ஷன் உங்களை ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு போர்ஷன் என் லைஃப்பில் இன்றைக்கி இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த டவர் மூமெண்ட்டில் என்னை கஷ்டப்படாமல் காப்பாற்றிருப்பாங்களே. இன்றைக்கி என் லைஃப்பில் இந்த ஒரு டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன், லைஃப்பில் எங்கே பார்த்தாலும் நான் ஒரு பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷன் லைஃப் போயிட்டுருக்குது. அப்போ இந்த ஒரு போர்ஷன் மட்டும் இன்றைக்கி என் கூட இருந்தாங்கன்னா என்ன மாற்றிருப்பாங்க, என் மைண்டை மாற்றிருப்பாங்க, இந்த சுச்சுவேஷன் அவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்க என் லைஃப்பில் இல்லாதனால என் லைஃப் இப்போ இம்பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கா. ஸோ இந்த ஒரு போர்ஷன் நீங்கள் இந்த ஒரு போர்ஷனுக்கு அந்த சுச்சுவேஷனில் வேணும். இவர் ஆல்ரெடி எமோஷனலி கனெக்டட். நான் சொன்னேன் நீங்கள் கிங்க அவங்க குயின், 2 பேருக்கு ஈக்குவல் எனர்ஜி, 2 பேருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த ஒரு போர்ஷன். பட் என்ன நீங்கள் எக்ஸ்பிரஸிவ் இவர் எக்ஸ்பிரஷன் பண்ணாத ஒரு கேரக்டர். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போர்ஷன் உங்களுக்கு ஸ்டாக்கிங் சோஷியல் மீடியாவில் இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏன்னா அவருக்கு தெரியுது அவருக்கு ஒரு என்லைட்மெண்ட் ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் அது யூனிவர்ஸ் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மனசிலாக்கிட்டு உண்மையான ஒரு போஸ்டரை நீ இந்த அளவுக்கு மிஸ் பண்ணல. ஸோ அதனால இந்த ஒரு போஸ்ட்டுக்கு தெரியுது, சில விஷயங்கள் தெரியுது. ஸோ அதனால் இவங்க உங்கள் லைஃப்பில் இவருக்கு உங்ககிட்ட ஒரு கப்பை ஆஃபர் பண்ணணும், இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும். இவருக்கு தெரியுது இந்த ஒரு போஸ்ட் லைஃப்பில் இல்லைங்க, லைஃப் எப்போவுமே இம்பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. பேலன்ஸ் வேணுங்க இந்த ஒரு போஸ்ட் லைஃப்பில் வேணும். அதனால் இந்த ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களை அவருக்கு நீங்கள் வேணும். அதனால் இவர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் உங்களை ஸ்பை பண்ணுறாங்க. ஸோ உங்களை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க. ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குது. ஸோ அதை ஸ்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ண முடிவு பண்ணிட்டு உண்டு. மேபி இந்த ஒரு போர்ஷன் முன்னாடி ப்ராக்டிக்கலாக இருந்தாங்கன்னா இனி இந்த ஒரு போர்ஷன் எமோஷ்னலாக திங்க் பண்ணிட்டு உண்டு. இந்த டவர் மூமெண்ட்டில் இந்த ஒரு போர்ஷன் எமோஷ்னலாக திங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ என்ன இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு லாஸ்ட்டில் கிடைக்குது சக்ஸஸ். ஓகே, நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்திருக்க கார்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். இந்த ரிலேஷன் இவர் ப்ராக்டிக்கலாக இருந்த ஒரு மனுஷன்னு சொன்னேன் இல்லை, ஈகோ டெத் ஆகிட்டு இந்த டவர் மூமெண்ட்டில் இந்த ஒரு போஸ்டோட ஈகோ டெத் ஆகிட்டு இந்த ஒரு போஸ்டோட கேரக்டரில் மாற்றம் வந்தது. யூனிவர்ஸ் அந்த ஒரு போஸ்டனுக்கு அந்தளவுக்கு மாற்றம் வர வச்சுட்டு நம்மளால் ஒருத்தவங்களை திருத்த முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த ஒரு ரீடிங் தான். நம்ம உண்மையான காதல் தானே இவங்களை திருத்திடலாம் மாற்றிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்காத விஷயமாகும். தேவையில்லாமல் அது நம்ம ஒருத்தவங்களை திருத்துறோம், நம்ம ஒருத்தவங்களை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம 24/7 அவங்களுக்கு அவைலபிளாக இருந்து அவங்களுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கும்போது கடைசியில் நமக்கு கிடைக்கிறது அவமானமும் வலியும் வேதியில் தான் கிடைக்கும். நம்ம லாஸ்ட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நம்ம மேலே பழியை போட்டுருவாங்க. நீ வந்தப்பறம் என் லைஃப் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, நம்ம மேலே ஒரு பழி வந்துடும். ஸோ உண்மையான காதலாக இருக்கட்டும், அதெல்லாம் சினிமாவுக்கு ஓகே, நிஜ வாழ்க்கையில் அதெல்லாம் செட் ஆகாது.
பட் யூனிவர்ஸால் திருத்த முடியும்ல, நம்மளால் திருத்தவே முடியாது. அப்படி உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டரை திருத்தணும்னு ஆசை இருந்தால் உங்களை திருத்திக்கோங்க. ஓகே, அது நடக்காத விஷயம். ஒரு மனுஷனை திருத்த முடியாது. இந்த மனுஷனோட மைண்டு குரங்கு மைண்டு. இன்றைக்கி நீங்கள் திருத்துவீங்க, ஏன் நாளைக்கு அந்த மைண்டு ஸ்டக் ஆகாதா? ஓகே, இன்றைக்கி வந்து நீங்கள் 24/7 நீங்கள் அவைலபிள் இருக்கிறீங்க, கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. ஓகே ஓகே, நீங்கள் உங்கள் பிடிவாத மாதிரி இந்த ஒரு போஸ்ட்டை வர வச்சுட்டீங்க, ஏன் நாளைக்கு உங்களை விட்டு ஓட மாட்டாங்களா? எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே நம்மளால் ஒரு மனுஷனை திருத்தவே முடியாது. இவங்களை திருத்த போகிறேன், என் காதலால் இவங்களை திருத்திடுவேன், அதெல்லாம் சினிமாவில் ஓகே, தேவையில்லாமல் அதெல்லாம் ட்ரை பண்ணாதுங்க. அதை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. ஒரு பர்சன் யூனிவர்ஸால் மட்டும்தான் திருத்த முடியுமே தவிர நம்மளால் திருத்த முடியாது. யூனிவர்ஸால் மட்டும்தான் அந்த ஒரு பர்சனுக்கு பதிலடி கொடுக்க முடியுமே தவிர நம்மளால் கொடுக்க முடியாது. நம்ம என்ன பதிலடி கொடுக்க முடியும்? உண்மையான ஒரு பர்சன் நம்ம வந்து உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம். ஸோ எப்படி நம்ம அவங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும்? நம்ம அவங்க எப்போவுமே நல்லா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஓகே, இன்னொரு பர்சன் என்ன பார்க்குறாங்க பார்க்கல, என்ன ஸ்நேகிக்கிறாங்க ரெண்டாவது விஷயம். பட் உண்மையான காதல் நம்ம பண்ணும்போது இன்னொரு பர்சன் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு நம்ம திங்க் பண்ணுவோம். பட் பதிலடி யூனிவர்ஸால் மட்டும்தான் கொடுக்க முடியும். யூனிவர்ஸ் பதிலடி கொடுத்துட்டு. ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கப்பை ஆஃபர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு எமோஷ்னலாக திங்க் பண்ணுறாங்க. ப்ராக்டிக்கலாக இருந்தாங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் எமோஷ்னலாக திங்க் பண்ணுறாங்க. இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் எமோஷ்னலி கனெக்டட். நமக்கு வேர்ல்டு கார்டு வந்துட்டு ஸோ இந்த ஒரு பர்சனோட கம்ப்ளீஷன், சந்தோஷம் எல்லாம் நீங்களாகும். ஓகே, ஸோ நமக்கு கடைசியில் கிடைக்கிற சக்ஸஸ் இந்த ஒரு பர்சனுக்கு மேபி தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டவர் மூமெண்ட்டோட எண்டிங்கில் இந்த ஒரு பர்சன் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் சக்ஸஸ் கிடைக்கும். அது யூனிவர்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பாங்க, டோன்ட் வரி. ஓகே, ஸோ எந்த காரணத்துக்கு ஒன்றும் சேசிங் பண்ணாதுங்க. உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எப்போவுமே வந்து ஒரு இப்போ நமக்குள்ளே இப்போ நம்ம சாதாரண மனுஷங்க தான், பட் இப்போ எனர்ஜி இஸ் நாட் மேட்டர். ஓகே, ஸோ இப்போ எல்லாருக்குள்ளே இருக்கிற எனர்ஜி தான் இப்போ இம்பார்ட்டன்ட். இப்போ மேபி ஒரு பொண்ணாக இருந்ததுன்னா சம்டைம் ஒரு பொண்ணுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி வந்து மஸ்குலர் எனர்ஜியாக இருக்கும். இதே ஒரு ஆணாக இருந்ததுன்னா சம்டைம் அந்த ஆணுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி வந்து டிவைன் ஃபெமினன் எனர்ஜியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃபெமினன் எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறனால தான் அந்த ஒரு பர்சனை சேசிங் பண்ணுறது, இந்த ஒரு பர்சன்கிட்ட ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தான். நீங்கள் ஃபெமினன் எனர்ஜியில் நீங்கள் முழுக்க இருக்கிறனால தான் இந்த ஒரு பர்சனை சேசிங் பண்ணுறது, எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கொட்டுறது. புரியுது? எப்போவுமே நம்ம ஒரு மஸ்குலர் எனர்ஜியில் இருக்க பாருங்கள். நீங்கள் மெடிடேஷனில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் மஸ்குலர் எனர்ஜியில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுவீங்க. அது எப்படின்னா ஃபிசிக்கல் பாடி இஸ் நாட் மேட்டர். உள்ளே இருக்கிற எனர்ஜி தான் இங்கே வந்து ஓகே ஆகும். புரிஞ்சில்ல? ஸோ நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம ஃபீலிங்ஸ் எமோஷன்லாம் நம்ம அவங்கக்கிட்ட வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறனால தான் அவங்க நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறது. உங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க வேல்யூ கொடுக்குறாங்கன்னா உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். சுத்தமாக ஒரு வேல்யூ கொடுக்காதவங்க, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்கக்கிட்ட உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதுங்க. அது நீங்களே 24/7 அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி ஐ லவ் யூ, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நீ தான் என் உலகம், நீ தான் என் வேர்ல்டு, நீங்களே எல்லா ஃபீலிங்ஸும் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அவங்க ஓகே நமக்கு ஒரு அடிமை சிக்கி விட்டான் வச்சு தான் செய்வாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ ஆசை இருந்தாலும் சரி, காதல் இருந்தாலும் சரி, ஸோ கொஞ்சம் அதை உள்ளுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்கள் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்கள் லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெசினேட் ஆகுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.